பாப்பமா டூய். நம்ம மயிலுக்கு வந்து காய்ச்சல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் இறங்கியிருக்கு. பாப்பா இனிமேல்னால பாப்பாவை பாத்திரமா பார்த்துக்கல. என்ன பண்ணாலும் குழந்தைங்க இருந்தால் காய்ச்சல் சளி ஃபீவர் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்புறம் வந்து மயிலே இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பொடி பொடி என்னப்பா சிரிச்சு காமிச்சிருப்பா. வீடியோ போட முடியல, கரெக்டாக வீடியோ வரல, இதெல்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக. மயிலே அதை எடுக்கக்கூடாதுப்பா. இங்கே பாருங்க, குட்டி பொண்ணு கையில் ஊசி ஏற்றிட்டாங்க. தங்கமையிலே பாப்பாக்கு புரோட்டீன் ஹை கண்டென்ட்ல என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி இது பண்ணணும்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தொட்டு ஆள போடுங்க. வீடியோ வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடுறோம். என்னென்ன ஹெல்தி ஃபுட் சொன்னாங்க, என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன டெஸ்ட் எடுத்தாங்க, இது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவில் இன்னொரு வீடியோ வீட்டுக்கு வந்துட்டு மறக்காமல் போடுறோம். நான் உங்கள் பிளஸிங்ஸ் மயில்மா அதை கடிக்கூடாதுப்பா. ஆனால் மொதல் நாள் ஊசி போட்ட போது பார்த்துட்டிங்கன்னா கழுதுகிட்டு கிடந்தா, கையவே எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா வாயில் கடிச்சிக்கிட்டு நார்மலாக தான் இருக்கா. இருந்தாலும் பாப்பாவோட ஃபேன்ஸ்ல ஏன் பாப்பா காட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்னீங்க. அது மட்டும் இல்லை, பாப்பாக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணணும். அதனால தான் நாங்கள் வீடியோவே போடுவோம். மயிலே எல்லாரும் பாப்பு குட்டிக்காக பிளஸிங்ஸ் பண்ணிக்கோங்க, வேண்டிக்குங்க. சீக்கிரமாக நல்லபடியாக வெளியே வரணும். மயிலே ஓ சிரிச்சிருப்பா. தங்க மயிலே ஓய் அடா சிரிச்சு காமிச்சிருங்க.